ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்க கசிடர யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 12 அக்கௌண்டன்சியோடைய சாப்டர் 7 இருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் 10 தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 8 and 9ல் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன, இன்கேஸ் ஷேர்ஸ் ஃபோர்ஃபிட் பண்ணால் எப்படி வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணவும் செய்கிறாங்க, அதே சமயம் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸில் நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து பார்க்க போகிறோம். சம் பார்க்கலாம் வாங்க. அனு கம்பெனி ஃபோர்ஃபீட்டட் 200 equity shares of ₹10 each issued at par held by Thiagu for non-payment of the final call of ₹3 per share. அனு கம்பெனின்றவங்க வந்து 200 ஷேர்ஸ் மட்டும் ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தியாகு அப்படின்றவங்க வந்து ஃபைனல் கால் வந்து பே பண்ணாமல் விட்டனால கம்பெனி வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. The shares were reissued to Lakshman at ₹6 per share. Show the journal entry for forfeiture and reissue. ஸோ இந்த ஷேர்ஸை யாருக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா லக்ஷ்மன் அப்படின்றவங்களுக்கு வந்து ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஈச் ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹6. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபோர்ஃபீச்சருக்கான என்ட்ரி வந்து போட்டதுக்கப்புறம் தான் ரீஇஷ்யூக்கான என்ட்ரி வந்து போடணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால். ஏன் ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் எடுத்துக்கிறோன்னா அதுதான் வந்து அவங்க பே பண்ண தவறிட்டாங்க. ஸோ அது 2 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் வந்து கால்டப் வேல்யூ ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ ₹10, 200 into 10. ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் காலில் எவ்வளோ பே பண்ணலையோ அதை வந்து நீங்கள் எழுதணும். 200 into 3. டு ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸில் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இப்போ செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது நமக்கு பேங்க் மூலமாக கம்பெனி ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 200 into எவ்வளோ ₹6. டு ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 200 into 10. ஸோ நார்மலாக நம்ம வந்து லைக் இஷ்யூ பண்ணுறோன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போடுவோம். இதில் வந்து ₹6 தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. மொத்தமாக ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டலுடைய கால்டப் வேல்யூ 10. அப்போ 10 - 6 வந்து ₹4. அந்த ₹4 வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் டெபிட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? இப்போது நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறனால நம்ம கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வருது. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ அது எந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 200 into 7 1400. செகண்ட் என்ட்ரியில் டெபிட் பண்ணியிருக்க ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 800. அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹600. அதுதான் வந்து கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போது ஷேர்ஸை வந்து கேன்சல் ஆனனால நீங்கள் வந்து ரீஇஷ்யூ பண்ணுறீங்க. ரீஇஷ்யூனால உங்களுக்கு ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து இந்த தேர்ட் என்ட்ரியில் வந்து காட்டுறீங்க. கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் வந்து ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸும் ரீஇஷ்யூவும் கேட்டாங்கன்னா சம் வந்து போடணும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.